ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த 12வது மாதத்திலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் நாளிலும் ஆண்டோட வார்த்தைக்காக காத்திருக்கிற இந்த காலை வேளையிலே காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக வழி நடத்துவாராக. எசாயா 48ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை. இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. ஆம், இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்களே, இஸ்ரவேலின் பரிசுத்தருமா இருக்கிற உன் மீட்பராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, உனக்கு பயனுள்ளவற்றை உனக்கு கற்பித்து வரும், சொல்ல வேண்டிய போதனைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறவருமாகிய இஸ்ரவேலினுடைய பரிசுத்தர் இந்த மாதம் உன்னை அவர் சொல்லுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி உனக்கு வழியை காட்டுவது மட்டுமல்ல, ஆலோசனையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த மாதம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை உருவாக்குகிற மாதமும் இதுதான். நம்மை ஆராய்ந்து பார்க்கிற மாதமும் இதுதான். ஆகவே நாம் எந்த இடத்துல நாம் தயங்கி போய் நின்னமோ, ஸ்ட்ரக் ஆகி போய் நின்னமோ, தலைகுனிந்து நின்னமோ, தடைபட்டு நின்னமோ, இதற்கு மேல என் வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லை, வேற வழியே இல்லை, நடக்கவே முடியாது என்ற நிலையில எல்லாம் போய்விட்டது, என் வாழ்க்கையே முடிந்து விட்டது, இருளா இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. ஆகவே ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு நம்மை எங்கே தெரிந்து கொண்டாராம்? நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நம்மை நடத்துவதற்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதே அதிகாரம் 48ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம்: நான் உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, துன்பம் என்னும் உலை வழியாய் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், உபத்திரவத்தின் குகையிலே இருந்து உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். ஆகவே கடந்த 11 மாதங்களும் நம்மை கடினமான பாதையிலே நாம் நடந்திருக்கலாம். ஒரு கடினமான ஒரு பாதையாக கூட இருந்திருக்கலாம். நாம் கேட்டது ஒன்று: ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் நான் கேட்டது ஒன்று, ஆனால் அவர் செய்தது ஒன்று. கடினமான பாதையில் அவர் எப்படி நடத்தினார், ஏன் நடத்தினார், எதற்காக என்னை நடத்தினார், எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம், என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில எங்க குடும்பத்துல இதை நடத்தினார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இப்படி பல கேள்விகள் இந்த வருடத்துல, இந்த 11 மாதங்கள்ல உங்களோட வாழ்க்கையில இருக்கலாம். அவர் நம்மை எப்படி கடினமான பாதையில, உபத்திரவத்தின் புகையில அவர் தெரிந்து கொண்டார். வெள்ளியை புடமிடுவது போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையில நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். ஏன் தெரியுமா? அந்த 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 உபத்திரவத்தின் மூலமாக, இந்த பாடுகளின் மூலமாக என் மூலம் நீ மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை செய்தார். அவரை நாம் அறிய வேண்டும், அறிய வேண்டிய வண்ணமாக அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த பாதையிலே அவர் நடத்தினார். ஆகவே இந்த மாதம், இந்த கடைசி மாதத்துல நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையிலே நாம் நடக்கிறோமா? அவருக்கு பிரியமில்லாத வழியிலே நாம் நடக்கிறோமா? அவர் உருவாக்கி கொடுத்த இந்த நிலையிலிருந்து
நாம் வழிதவறி போகிறோமா? மந்தையை விட்டு வெளியே போகிறோமா? மந்தையை விட்டு சிதறுகிற ஆடுகளாக இருக்கிறோமா? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? மந்தையில் சேராத ஆடுகளாக இருக்கிறோமா? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. எது உன்னை ஆண்டவரை விட்டு தூரமாக்குகிறது? எந்த பாவம் உன்னை ஆண்டவரை விட்டு தூரமாக்குகிறது? எதிலே நீ விட முடியாமல் இருக்கிறாய்? எது உன்னை அடிமைத்தனம் படுத்தி கொண்டிருக்கிறது? எந்த ஒரு பாவம் உன்னை சோர்வுக்குள்ளாக்குகிறது? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த 12வது மாதத்துல நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீதிமொழிகள் 30:8-9 எடுத்து வாசிப்போம். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். இங்கே ஞானி சொல்லுகிறான், மாயையும் பொய் வசனிப்பையும் உள்ள மிகுந்த ஐஸ்வர்யம் வேண்டாம், ரொம்ப துக்கமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். என்னை நடுவுல வைத்து சமசீரா நடத்துங்க. ஆம் பிரியமானவர்களே, யாத்திராகமம் 1 12-14 வரை நாம் வாசிக்கிற போது கூட அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினாலும் எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே அவர்கள் கஷ்டப்படுவார்கள், 400 வருடங்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதை எல்லாம் ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருந்தார். அங்கே அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? கடினமான வேலை கொடுக்கப்பட்டது. கடினமான வேலை. இந்த நாட்கள்ல நீங்களும் கடினமான வேலையில உட்படப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? போராடி கொண்டிருக்கிறீங்களா? கடினமான வேலையில இருக்கிறீங்களா? கடினமான பாதையில நம்மை நடத்தும் போது நம்மை ஆண்டவர் பலசாலிகளாக மாற்றுவார், பலன் கொடுப்பார். ஆகவே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? கடினமான பாதையிலும் ஆண்டவர் பலன் தருவார். அவருடைய கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் அது பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். இரண்டாவதாக சங்கீதம் 105:18-20 வரை நாம் வாசிக்கிற போது, சங்கீதம் 105:18-20 வரை வாசிக்கிற போது, அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினார். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவனுடைய கால்கள் எல்லாம் விலங்குகளால் கட்டப்பட்டு சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறான். சிறு பிள்ளையாக இருக்கும் போதே ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் கடினமான பாதையில சிறையில அறைப்பட்டு வசனம் அவனை புடமிட்டது. ஆகவே இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த புடமிடுதல் எதற்காக என்று சொன்னால், நீ ஆண்டவரை நெருங்கி வருகிற போது சில பாடுகள் வருகிறது என்று நீ சொல்லலாம். அது எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை ஒரு பெரிய மகிமைக்கு பயிற்சி கொடுக்கிறார். எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பாகவும் ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படுவது போல கர்த்தர் ஒரு மகிமைக்கு பிந்திய மகிமைக்கு முன்பாக உனக்கு ஒரு பயிற்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இந்த நிலையிலே யோசேப்பு ஆண்டவரோடு இருந்தான். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். அவனை ஆண்டவர் உயர்த்தினார். சிறைச்சாலையில் இருந்து அவன் உயர்த்தப்பட்டான். அதற்கு ஒரே காரணம், உபத்திரவத்தின் மத்தியிலும் கடினமான பாடுகள் மத்தியிலும் அவன் தெய்வத்தை விட்டு விலகவில்லை, தெய்வத்தை தூசிக்கவில்லை, தெய்வத்தை மறுதலிக்கவில்லை. தெய்வத்தினுடைய கண்கள் என்னை பார்க்கிறது என்று சொன்னான். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், எசாயா 1:25-26. ஏசாயா 1:25-26. உனக்கு நேராக என் கைகளை நீட்டுவேன், உன்னை நன்றாக புடமிட்டு என் களிம்பை நீக்குவேன். உன்னிடமுள்ள உலோகக் கலவை அனைத்தையும் நீக்குவேன். முன்னாளில் இருந்தது போலவே உன் நீதிபதிகளை திருப்பிக் கொணர்வேன். தொடக்க காலத்தில் இருந்தது போலவே உன் ஆலோசகர்களை மீண்டும் தருவேன். அப்பொழுது எருசலேம் நீதியின் நகர் என பெயர் பெறும்.
உண்மையின் உறைவிடம் எனவும் அழைக்கப்படும். மூன்றாவதாக, நான் உன்மேல் கைகளை வைத்து உனக்கு மேல் இருக்கக்கூடிய அசூசிகளை எல்லாம் நான் எடுத்து போடுகிறேன். இந்த அழுக்குகளை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். என் கை உன் மீது வைக்க போகிறேன் என்று சொல்லி, சான்டிபிகேஷன், உன்னை பரிசுத்தமாக்குதல். ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை ஒரு பாடுகளின் மத்தியாக உன்னை கடந்து செல்ல வைக்கிறார் என்று சொன்னால், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். வெளிப்படுத்தல் 2:1 எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னிலே ஒரு குறை உண்டு, நீ ஆதி அன்புக்குள் மறுபடியும் திரும்பி வா. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த 12வது மாதத்துல தொடக்கத்துல நீங்க சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், உபவாசம் இருக்கிறேன், தியானங்களுக்கு போவேன், உம்மோடு நெருங்கிய உறவுல இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாள்பட இந்த உலகத்தினுடைய போராட்டங்கள் உங்களை நெருக்குகிற போது எல்லாம் சோர்ந்து போய் இருப்பீர்கள், உடைந்து போய் இருப்பீர்கள், மனமுடைந்து இருப்பீர்கள், கவலைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 12வது மாதத்துல ஆதி அன்புக்குள் வா. ஆண்டவரை நேசிக்கிற வண்ணமாய் நேசி என்று சொல்லும். எனக்கு அன்பான பிள்ளைகளை, இந்த கால வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பிலே மறுபடியும் என்னை நேசித்த அந்த நேசத்தை எனக்கு தான் என்று கேட்கிறேன். ஆகவே ஆதி அன்புக்குள் நாம் வருவோம், ஆண்டவரை நேசிப்போம். நீங்க மீட்கப்பட்ட போது எந்த அளவு ஆண்டவரை நேசித்தீர்கள், எல்லாம் ஜெபித்திருப்பீர்கள், ஆராதனைக்கு முன்பாகவே போயிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நேரம் சென்று போகிறீர்கள். மாதத்துக்கு ஒரு ஆராதனை போனால் போதும் என்று நினைக்கிறீர்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய அன்பு, உங்களுடைய இருதயம் அவருக்கு வேண்டும். இந்த 12வது மாதம் ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். 4வதாக எரேமியா 10ஆம் அதிகாரம் 21, 24 வாசிக்கிறான். எரேமியா 10, 21, 24. ஏனெனில் மேய்ப்பர்கள் மூடர்களாயிருந்தனர், அவர்கள் ஆண்டவரை தேடவில்லை, எனவே அவர்கள் வாழ்வு வளம் பெறவில்லை. அவர்களின் மந்தையில் எல்லாம் சிதறிப் போயின. ஆண்டவரே, உம் சினத்திற்கு ஏற்ப அன்று, உம் நீதிக்கு ஏற்ப என்னை திருத்தியருளும், இல்லேனில் நான் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறான், கர்த்தாவே, மனுஷனுடைய அவனாலே அவனுக்கு வருகிற பிரச்சனைகள் அல்ல என்னை தண்டித்து என் கால்கள் என் விருப்பத்திற்கு விரோதமாக செய்கின்றன. என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் பாவம் செய்யணும்னு செய்யல, ஆனா என்னோட கால்கள் விரைகிறது, என் கண்கள் விரைகிறது, என் நாவு விரைகிறது, என் கைகள் விரைகிறது, பாவத்தை நோக்கி ஓடுகிறது. ஆகவே என்னை நீங்க நேர்வழிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, என்னை திருத்துங்க ஆண்டவரே. சங்கீதம் திருப்பாடல் 118, 18, 19 வாசிக்கிறோம், ஆண்டவர் என்னை தண்டித்தார், ஆனால் நான் அழியவில்லை, நீதியின் வாசல் எனக்கு திறக்கப்பட்டது. நான் திருத்தப்பட்டேன், ஆனால் நான் திருத்தப்படுவதன் மூலமாக நீதியின் வாசல் எனக்கு திறக்கப்படுகிறது. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை, தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் திருத்துகிறார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1 - 3 வரை வாசிக்கிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் திரும்புவோம், ஆண்டவரிடத்துல திரும்புவோம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, 5வதாக சகரியா 13ஆம் அதிகாரம் 8, 9 வாசிக்கிறோம். ஆண்டவர் என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார். உலகம் எங்கும் சங்காரம் உண்டாகும், போராட்டங்கள் உண்டாகும், அழிவுகள் உண்டாகும். ஆனால் என்னுடைய ஜனத்தை நான் புடமிட்டு அவர்களை நான் வெள்ளியை போல உருவாக்கி அவர்களை நான் பாதுகாத்து அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். அவர்கள் தொழுது கொள்ளுவார்கள். அவர்கள் வெள்ளியில் புடமிடுவது போல ஒரு புடமிடுதல் உண்டு. ஆனால் திருப்பாடல் 91, 17 - 10 வரை நாம் வாசிக்கிற போது, அது உன்னை அணுகாது,
அது உன்னை அணுகாது. தேவனுடைய பாதுகாப்பு அங்க இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களோ, இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடப்போம். உகந்த பாத்திரமாய் உருவாக்கப்படுவதற்காகவும் ரட்சிப்பின் அதிபதியாகிய அவர், எபிரியர் 2:10 வாசிக்கிறோம், அவர் தண்டிக்கப்பட்டார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். எஸ்ஐயா 53:5 இதைத்தான் சொல்லுகிறது. ரோமர் 1:28 அவர் தெய்வம் என்று அறிந்திருந்தும் அவரை குறித்து தனிப்பட்ட அறிவு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. தனிப்பட்ட விதமாய் நாம் அவரை அறியவில்லை. சிக்ஷை என்பது வெறுப்பின் அறிகுறி அல்ல, அன்பின் அடையாளம். ஆகவே பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவன் பிறம்பினால் அவனை அடித்து அவனை சரியாக வளர்க்க வேண்டும் என்று நீதிமொழிகள் 23:13 நாம் வாசிக்கிறோம். பிள்ளையினுடைய மதியினத்தை அகற்ற வேண்டும், நீதிமொழிகள் 22:15. ஆகவே இந்த மாதத்துல, இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை பிரயோஜனமா இருக்கிற உனக்கு நான் போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியை உனக்கு சொல்லுவேன். திருப்பாடல் 32:8 கூட நாம் இதை வாசிக்கிறோம். அவர் நம் மீது கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துவார் என்று திருப்பாடல்ல நாம் வாசிக்கிறோம். நாம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரிடத்துல ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் போகிற வழி சரிதானா? நான் போகிற வழி சரிதானா? நான் உனக்கு அறிவு புகுட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்துல அறிவுரையை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் எங்களுக்கு பிரயோஜனமான ஆலோசனைகளை எங்களுக்கு தாரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும், எங்களுக்கு கற்று தாரும், எங்களை உருவாக்கும். நாங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே உங்க பாதத்திலே அவைகளை நாங்கள் அர்ப்பணித்து, பலிபீடத்திலே அர்ப்பணித்து எங்களை பரிசுத்தமாக்குவதற்கு உடைய பரிசுத்த இரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு நபர்கள் மீதும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுவீர்களாக. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்பொழுதே உடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே உடைய பரிசுத்த இரத்தம் பரிசுத்தமாக்கட்டும். ஆசீர்வதிங்க. இந்த மாதம் இந்த பிள்ளைகளுக்கு நலமானவைகளை போதிப்பீராக, நலமானவைகளை இவர்களுக்கு நடத்துவீராக, நலமான பாதையில நடத்துவீராக. வசனத்தினால் இவர்களை நிரப்புவீராக. வசனம் இவர்களை ஆண்டவரை மகிழ்ச்சியாக்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.